சாலை அமைக்கும் பணியின் போது இயந்திரத்தில் சிக்கி தொழிலாளி தலைநசுங்கி உயிரிழந்த நிலையில் இறப்பிற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு அடுத்த பெரிய சேமூர் எஸ்எஸ்பி நகர் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் 30க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளிகள் பணியாற்றி வருகின்றனர். இதில் பவானி பெரிய புலியூரை சேர்ந்த சரஸ்வதி என்ற பெண் பணிபுரிந்து வந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் ஜல்லிக்கற்கள் கலக்கும் இயந்திரத்தில் விழுந்து தலைநசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வீரப்பன்சத்திரம் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் சட்டவிரோதமாக மே 1 அன்று தொழிலாளிக்கு பணி வழங்கப்பட்டதை கண்டித்து அவரது இறப்பிற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி சடலத்தை வாங்க மறுத்து அரசியல் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வருவாய் கோட்டாட்சியரை சந்தித்து உயிரிழந்த பெண்ணுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்தனர். கோட்டாட்சியர் இதுகுறித்து பரிசீலனை செய்வதாக உறுதியளித்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை பெற்று சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். பட்டியலின மக்களை கோவிலுக்குள் அனுமதிக்காததால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கோவில் திருவிழா நிறுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்துள்ள தீவட்டிப்பட்டி கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த திருவிழாவில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களை அனுமதிக்காததால் இந்த ஆண்டு நாங்கள்தான் கோவில் திருவிழாவை எடுத்து நடத்துவோம் என பட்டியலின மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் 2 தரப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கோவில் திருவிழா நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் வட்டாட்சியர் தலைமையில் 2 தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அதிகாரிகள் முன்னிலையிலேயே இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 15 கடைகளுக்கு மேல் சேதமடைந்தது. மேலும் அங்கிருந்த ஒரு கடைக்கு தீ வைத்து எரிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தை கண்டித்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பதட்டம் நிலவியது. காவலர் என ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனத்திற்கு 500 ரூபாய் அபராதம் விதித்து காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வாகனங்களில் நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ள நிலையில் இந்த நடைமுறை தற்போது அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் சென்னை பெருநகரத்தில் போக்குவரத்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்டமாக போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டி செல்லும் வாகனங்களை போக்குவரத்து போலீசார் கண்காணித்து அவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்து வருகின்றனர். இதுகுறித்து போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பாண்டியவேலு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பாகவே வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற அறிக்கை வெளிவந்துள்ளது. இதில் பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், காவல்துறை என எந்த ஒரு ஸ்டிக்கரையும் வாகனங்களில் உள்ள நம்பர் பிளேட்டில் ஒட்டக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு மீண்டும் ஸ்டிக்கரை எடுக்காமல் இருந்தால் அடுத்தபடியாக 1500 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்து வருவதாக கூறினார். குற்றச்செயலில் ஈடுபடும் நபர்கள் கூட அந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கொண்டு வாகனத்தில் செல்வதாக கூறிய அவர் ஊடகத்தில் பணிபுரியும் பல நபர்கள் இதை வரவேற்பதாகவும் கூறினார். நம்பர் பிளேட்ல எழுதுறவங்களுக்கு மட்டும் நிறுத்தி அவங்களுக்கு விழிப்புணர்வு சொல்லி சார் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம், ப்ரெஸ்ல எல்லாம் வந்திருக்காங்க, அவேர்னஸ் ஏற்கனவே இருக்குது, நீங்க என்ன அகற்றாம இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை எடுத்துருங்க சார் சொல்லிட்டு 500 ரூபீஸ் சலான் போட்டுட்டு அவங்க நீங்களே போய் எடுத்துக்கிறீங்க. இதை நீங்க எடுக்காம கேர்லெஸ்ஸா கவனக்குறைவா விட்டீங்கன்னா அடுத்த முறை யாராவது வாகன தணிக்கையில் நீங்க மாட்டினீங்கன்னா கண்டிப்பா அது 1500 2வது அஃபென்ஸாக எடுத்துக்கொள்ளப்படும். அது 1500 ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அதுக்கு வழிவகை செய்யாம நீங்களே வீட்டில் போய் எடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிடுவோம். ஃபைன் ஆன்லைன்ல அவங்களே கட்டிடலாம். இது சலான் அதிலே வருது, டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட். கத்தியை காட்டி மிரட்டி சிகரெட் கேட்டு ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். கத்தியுடன் இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருவாரூர் மாவட்டம் அச்சுதமங்கலம் செட்டித்தெரு பகுதியைச் சேர்ந்த தேவா என்பவர் கடந்த 8 வருடங்களாக குளிர்பான கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் நடைபெற்ற வியாபாரத்தின் போது அதே பகுதியைச் சேர்ந்த கோபி மற்றும் அஜய் என்ற இருவர் மதுபோதையில் கடைக்கு வந்துள்ளனர். இந்நிலையில் தங்களுக்கு ஹான்ஸ் மற்றும் சிகரெட் வேண்டும் என்று கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவை இங்கே விற்பனை செய்வதில்லை என கடை உரிமையாளர் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் குளிர்பான பாட்டில்களை உடைத்து ரகளையில் ஈடுபட்டனர். மேலும் கோபி என்கிற இளைஞர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கடை உரிமையாளரின் மனைவியை தாக்க முயற்சி செய்துள்ளார்.
இதனைத் தொடர்ந்து நன்னிலம் காவல் நிலையத்தில் கடை உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் கோபி மற்றும் அஜய் ஆகிய இரு இளைஞர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் கத்தியுடன் கடையில் ரகளையில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சுட்டெரிக்கும் வெயிலின் காரணமாக பற்றி எரியும் காட்டுத்தீயால் 200 ஏக்கருக்கு மேற்பட்ட வனப்பகுதி எரிந்து சேதமடைந்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நாள்தோறும் காட்டுத்தீ பரவி வருகிறது. இந்த நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலின் காரணமாக பெரியகுளம் அருகே உள்ள அகமலை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் நேற்று மாலை காட்டுத்தீ பற்றி எரிய துவங்கியது. தகவல் அறிந்த வனத்துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போதும் உயரமான மலைப்பகுதி என்பதால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலை உள்ளது. இதனால் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயால் வனப்பகுதியில் உள்ள அரிய வகை மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் எரிந்து சேதமடைந்து வருகிறது. இதனால் வனவிலங்குகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே இக்காட்டுத்தீயை விரைந்து அணைக்க வேண்டும் என்பதே அப்பகுதி வன ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.